ஒரு மாதம் முடிந்த பிறகு பேக் டு த யூகே. 4 மணிக்கு ஃப்ளைட் போட்டது தப்பா போச்சு. செம டயர்டா இருக்கு. அதுலயும் இண்டிகோல போட்டது அற்புதம். கேட்டுக்காக நடக்க வச்சு இன்னும் டயர்டாக்குவாங்க போல. ஆனா போற வழியில நம்ம ஏர்போர்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரையும் அவங்க பஸ்ல அள்ளி போட்டு இன்னைக்கான முதல் ஃப்ளைட் பிடிக்க கிளம்பிட்டோம். வணக்கம்டா மாப்பிள்ள, எந்த தோஹாவா? ஆமாண்ணா, ஏப்ரல்ல போறதே ஒரு தனி ஃபீல். நிறைய ஏர்கிராஃப்ட்ஸை கிட்ட பார்க்கலாம். நிம்பல் விண்டோ சீட் கிடைச்சோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பக்கத்துல ஒரு புக் இருந்துச்சு, பார்த்தேன். இன்ஃபர்மேட்டிவா இல்லைன்னா பேரி படிக்க மாட்டார், இருந்திருந்தாலும் படிச்சிருக்க மாட்டேன். நம்ம இர்ஃபான் அண்ணா மாதிரி இப்போ பறக்க போறேன். சென்னையோட வியூவை மட்டும் பாருங்களேன். நிறைய பேர் ஃப்ளைட்டில் என்ன சாப்பிட கொடுத்தாங்கன்னு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் நான் இப்போ போட மாட்டேன், அது நம்ம ஸ்டைலும் இல்லை. அப்படிலாம் இல்லை, வீடியோ எடுக்கல. அடுத்த நிறுத்தம் கத்தார்னா அது கத்தார் ஏர்வேஸ் மட்டும்தான். கத்தாரில் மான்செஸ்டர் வெதரா ஒன்றும் சரி, கடந்து போயிடுவோன்னு 2 படம் பார்த்தேன். முதல் படம் நம்ம மணி ப்ரோ நடித்த குடும்பஸ்தான் தான். எல்லாரும் அருமையாக நடிச்சிருந்தாங்க. அடுத்த படம் நம்ம மோட்டிவேஷன் மம்மி. அதுவும் ஒரு அருமையான படம்ல. 5 minutes to மான்செஸ்டர்ல வியூ இப்படி தான் இருக்கும். ஊருக்கு வர்றதுக்குள்ள யுனைடெட் எங்க அண்ணனை எப்படி பண்ணிட்டாங்க. எங்க அண்ணன் இல்லாம நீங்க எப்படி ஆடுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஒரு தரமான வியூ. இதோ அப்படியே அடுத்த வீடியோ எடிட் பண்ணி நம்ம வாய்ஸ் எப்படி ஆடினாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.